ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா மீல் மேக்கர் கிரேவி. ஓகேவா? சோயா சங்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த கிரேவி. அதை ஈஸியாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம், சும்மா 2 பூண்டு, அடுத்து தக்காளி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், அடுத்து பட்டை, லவங்கம், சோம்பு, அந்த ஒரு பிரியாணி பூ உள்ளே போடுவோம்ல, அந்த மசாலா, அந்த பூ பேர் தெரியல, அந்த பூ ஒன்று, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெருங்காயம். ஓகேவா? இதெல்லாம் வச்சு மீல் மேக்கரை வச்சு இப்போ நம்ம எப்படி கிரேவி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து நம்ம மசால் கொஞ்சம் அரைக்கணும். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பொட்டுக்கல்ல, சோம்பு, இவ்வளோதான். ஓகேவா? தேங்காய் ஆட்டி ஊற்றுறது வந்து நம்மளோட விருப்பம்தான். ஓகேவா? யுவர் விஷ் தான். சரியா? இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேணுங்கிற அளவுக்கு மீல் மேக்கரை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு, அது வந்து நல்லா ஸ்டிஃபாக தானே இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியை வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதில் இந்த கழுவி வச்சுருக்கிற மீல் மேக்கரை போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஆயிடும். சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓகேவா? அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிறேன். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பம் தான். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த பட்டை, லவங்கம் இதையெல்லாம் இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து இந்த பிரியாணி இலையை போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கணும். அடுத்து இந்த வெங்காயத்தை தள்ளிவிடணும். வெங்காயம், அந்த பூண்டு அதை தள்ளி விட்டு நல்லா வணங்கி வச்சு வணக்கி விடணும். நல்லா வணங்கும். மீல் மேக்கர் கிரேவி, சோயா சங்க் கிரேவி நீங்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் செய்வீங்க. இது எங்கள் ஸ்டைலில் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். ஓகே, இப்போ நல்லா அந்த வெங்காயம் வணங்குறதுக்கு நம்ம எப்பவும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறது தான். உப்பு கொஞ்சம் போடுவோம், கொஞ்சமாக சால்ட்டு இந்த வெங்காயத்துக்கு போட்டிங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வணங்கும். ப்ளஸ் வந்து குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ப்ரௌனிஷாக மாறுற கலர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிறோம். நம்ம ஏன் வந்து வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோன்னா, அது வந்து இந்த கடாயில் ஒட்டாது. இது நல்லா வணங்கும். இந்த இஞ்சி பூண்டோட ரெடிமேடு மிக்ஸ்லாம் விற்பாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம வந்து இயற்கையாக நம்ம வீட்டில் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இயற்கையாக அரைச்சி வச்சுக்கிட்டா தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளியோட எசன்ஸையும் அதிலே ஊற்றிடலாம், ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா வணக்கிடணும். நல்லா வணங்கட்டும். அப்படியே வாங்க, இந்த மீல் மேக்கரை பாருங்கள், தண்ணி வடிகட்டி சில் தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த மீல் மேக்கரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி எடுத்து இப்படி 2ஆக புட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது சின்ன சின்னதாக நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம கட் பண்ணலாம். 2ஆக புட்டு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தக்காளி வெங்காயம் வணங்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா மீல் மேக்கர், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதை வந்து இதில் கொட்ட போகணும். நம்ம வந்து இதில் கொட்டிட்டு மீல் மேக்கர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் கொட்டி வணக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் நமக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணணும். காரம்,
உப்பெல்லாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூளை ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்லித்தூளை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கரம் மசால் தூளை ஆட் பண்ணுறோம். எல்லா தூளையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசால் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்பிள் நம்ம வச்சிடலாம். வச்சு அப்படியே கொஞ்சம் இந்த மசாலையே வணங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வருது. அந்த மசாலெல்லாம் வந்து மீல் மேக்கரில் அதாவது சோயா சங்கில் இறங்கிடும். நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வரும்போது நான் பாருங்கள் இந்த மசாலா ஆட்டி வச்சுருக்கேன். இதில் ஒன்றுமே நான் போடலை. என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வெறும் பொட்டுக்கடலை, நம்ம கடலை சொல்லுவோம்ல பொட்டுக்கடலை, அந்த பொட்டுக்கடலையும் 2 சோம்பும் போட்டு ஆட்டியிருக்கேன். ஆட்டி தண்ணியை ஊற்றி கலக்கியிருக்கோம். நம்ம எப்போவுமே தேங்காவே போட்டு ஆட்டுறதுக்கு பதிலாக இப்படி கூட நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்து நமக்கு குழம்பு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு உப்பு தேவையான அளவு, நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருப்போம். அடுத்து இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் கொதி வருதா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொத்தமல்லி தழையை இப்படி தூவி விட்டுட்டு ஒரு கிளறி விட போகிறோம். பாருங்கள் நல்லா கிரேவி ஆகிடுச்சு. ஓகேவா? நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி, தட் சோயா சங்க் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைகளை மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள், குறைகளை எங்ககிட்டயே சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பை பாய்.